தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. தாத்தா நான் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்க போனேன்னா, உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி மற்றும் ஜான் தாமஸ் கபடி கழகத்தின் பற்றி சொல்லுங்க. ஸ்டார்ட். அம்மா, தாத்தாவுடைய ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்ட்ரியை பற்றி கேட்கா. அது ஹிஸ்ட்ரியை சொல்லணும்னா ஒரு நாள் பூரா இருந்து சொல்லலாம். நான் வந்து என்னோடய சின்ன வயசுலேயே நான் அதிகமாக விளையாட தான் செய்வேன். கொஞ்சம் படிப்பு வந்து கொஞ்சம் குறைதான். இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து விளையாட்டுக்கு ரொம்ப ஊக்கம் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்ததுனால நான் எந்த விளையாட்டில் விட்டாலும் விளையாடுவேன். அத்லெட்டில் விட்டாலும் விளையாடுவேன், வாலிபாலில் விட்டாலும் விளையாடுவேன், அப்படி கபடியில் விட்டாலும் விளையாடுவேன். அப்படி எல்லா விளையாட்டுலேயுமே நான் நல்லா ஒரு இதாக இருந்தேன். அது மெஞ்ஞானபுரம் வந்து ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு இந்த கபடியில் வந்து ஒரு பெரிய அணி வீரர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் நான் இருந்த காலகட்டம் வந்து 1961லேருந்து ஒரு 75 வரைக்கும் நான் அந்த மெஞ்ஞானபுரத்தில் கபடிக்காக நான் விளையாடியிருக்கேன். தாத்தா உங்கள் ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் பற்றி சொல்லுங்க. ஸ்டார்ட். என்னுடைய ஸ்கூல் லைஃப் வந்து நான் 1958ல் வந்து அஞ்சாம் கிளாஸே நான் ஹைஸ்கூலில் தான் படித்தேன். அதில் இருந்து 1963 வரைக்கும் நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். ஸ்கூலில் வந்து ஜூனியர் டீமு, சீனியர் கபடி டீம், வாலிபால் டீம், அத்லெட் டீம் எல்லாத்துலேயும் இருந்திருக்கேன். மேலும் லாங் ஜம்ப், ரிலே ரேஸ் இதுகளில் வந்து இந்த போட்டிகளெல்லாம் நான் வெற்றி பெற்று மாநில போட்டிக்கு அப்போ வந்து மாநில போட்டி சென்னையில் நடக்கும். அந்த மாநில போட்டிக்கு 1961, 62, 63 3 வருஷமும் தொடர்ந்து போயிருக்கேம்மா. அதுக்கு நான் இடையில வந்து அதிகமாக நான் படிப்பை இடையில விட்டுட்டு ஒரே கபடி தான் விளையாட்டுலங்க. அதுக்கு பிறகு 1967 வந்து காலேஜ் ஆதித்தனார் காலேஜில் போய் படித்தேன். ஆதித்தனார் காலேஜில் வந்து 1967 68 அந்த குரூப்பில் நான் ஆதித்தனார் காலேஜில் படித்தேன். அப்போ வந்து ஆதித்தனார் காலேஜ் கபடி டீமில் நான் ஒரு மெம்பர். கபடி டீம் வந்து யூனிவர்சிட்டி வின்னரு. வாலிபாலில் வந்து காலேஜ் டீம் மெம்பர். மேலும் அத்லெட்டில் வந்து 2-3 விளையாட்டில் நான் வெற்றி பெற்றிருந்தேன். அதில் அத்லெட் வந்து நான் வந்து சாம்பியன். அத்லெட்டில் அதிக பாயிண்ட் எடுக்கிறவங்க சாம்பியன் ஆடுவாங்க. அது மாதிரி 1967, 68 ஆதித்தனார் காலேஜ் அத்லெட் சாம்பியனாகவும் இருந்திருக்கிறேன். அதே வருஷத்தில் தான் கபடி ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பில் வந்து விளையாடியிருக்கேன் ஜான் தாமஸ் கபடி அணிக்காக. அதை முடிச்சு சொல்லணுமா? இப்போ தாத்தா ஜான் தாமஸ் கபடி கழகம் எந்த ஆண்டில் உருவாகிச்சு? ஆனால் ஜான் தாமஸ் கபடி கழகம் வந்து 1965 உருவாச்சு. ஆனால் மெஞ்ஞானபுரத்தில் வந்து அதுக்கு முந்தையே வந்து எல்லாம் கபடி அணியெல்லாம் உண்டு. அது அந்த 65க்கு உருவான பிறகு தான் 67 வந்து நாங்கள் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணோம்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பில் லேஸில் வின் பண்ண முடியாது. ரயில்வே டீம், ஒரு பெரிய பெரிய கம்பெனி டீமுகள்லாம் இருக்கும். அந்த டீமுகளில் வந்து நாங்கள் வந்து மெஞ்ஞானபுரங்கிற ஒரு ஊர் பேரை வச்சு போய் விளையாடி அதில் வின் பண்ணோம். வின் பண்ணி அந்த நேரம் விளையாடின பிளேயர்களில் முருகானந்தம் ஒரு சிறந்த பிளேயரு. அதுக்கு பிறகு ஸ்டீஃபன் ஒரு சிறந்த வீரராக இருந்தார். மனோ ஒரு பெரிய சிறந்த வீரர். ஜெயபால் அவர் ஒரு சிறந்த வீரர். டேவிட் ராஜ் இவங்கெல்லாம் சிறந்த வீரர்கள். இவர்களெல்லாம் அவர்களை போல் யாருமே விளையாட முடியாது, அந்த அளவுக்கு சிறந்த வீரர்கள். அவர்களெல்லாம் உள்ளடக்கிய ஆதிநாராயணன் சொல்லி ஒரு பிளேயர் இருந்தார். அவர் வந்து நம்ம ஊர் விளையாட்டாலும் பக்கத்து ஊர். அவர் வந்து ரொம்ப சிறப்பாக விளையாடுவார்.
அப்போ அவங்கெல்லாம் ஆடும்போது தான் நாங்கள் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பு வின் பண்ணோம். வின் பண்ணி அந்த ஸ்டேட் சாம்பியன் வின் பண்ண டீமில் உள்ள எங்கள் டீமில் ஒரு 3 பேருக்கு தமிழ்நாடு செலெக்ஷன் கிடச்சி அவங்க அகில இந்திய போட்டிக்கு ஆட போனாங்க. ஸ்டேட் சாம்பியன்ஷிப் பற்றி சொல்லுங்கள் தாத்தா. ஏன்னா இப்போ வந்து ஸ்டேட் சாம்பியன்ஷிப்னா இப்போ உள்ள தற்சமயம் வந்து அந்த ஒவ்வொரு மாவட்ட அணிகள் தான் விளையாடும். அந்த மாவட்டத்தில் உள்ள வீரர்கள் தான் விளையாடுவாங்க. ஆனால் அப்போ வந்து ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நாங்கள் ஆடி 1967 நாங்கள் வெற்றி கொள்ளும் போதெல்லாம் சாம்பியன்ஷிப்பில் வந்து தமிழ்நாடு பூரா எந்த பெரிய டீம் எத்தனை டீம் இருக்கோ அவ்வளோ டீமும் ஆடலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்டு ரயில்வே, ஐசிஎஃப், போலீஸு இவங்க எல்லாருமே விளையாடலாம். அதில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய போட்டியில் ஜெயித்து வரோன்னா ரொம்ப கஷ்டம்தான். என்றாலும் நம்முடைய மெஞ்ஞானபுரம் வந்து 1967 ஜெயித்துச்சு. அதுக்கு பின்னாலும் கூட அரசாங்கம் வந்து ஒரு போட்டி நடத்தும். பொங்கலுக்கு ஸ்டேட்டில் உள்ள எல்லா டீமையும் வச்சு விளையாட்டு நடத்துவாங்க. அந்த பொங்கல் மேட்ச்லேயும் நாங்கள் ஒரு தடவை வின் பண்ணியிருக்கோம், 2 தடவை ரன்னர் ஆகிருக்கோம். ஜான் தாமஸ் கபடி கழகத்துக்காக நீங்கள் விளையாண்டீங்கல்ல, அதில் உங்களுக்கு மறக்க முடியாத மேட்ச் எது? மறக்க முடியாத மேட்ச்னா எத்தனையோ மேட்ச்சு சொல்லலாம். எத்தனை மேட்ச்லேயோ த்ரில்லிங்காக விளையாடிருக்கோம், த்ரில்லிங்காக ஜெயிச்சிருக்கோம். ஆனால் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பு தான் அது தமிழ்நாடு பூரா எல்லோரும் பார்த்த மேட்ச். அந்த மேட்ச்சில் வந்து 2 அணியுமே சமபலம் வாய்ந்தது. ஆனால் அந்த அணி வந்து அவங்க பாயிண்ட் எடுத்தால் அவங்ககிட்ட இருந்து திருப்பி நம்ம எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப இதாக விளையாடுவாங்க. அந்த இறுதி போட்டியில் ஆடின டீம் வந்து மெஞ்ஞானபுரம் வந்து எங்களுடைய டீமு. அந்த எழுத டீம் பேர் காசிப்பாளையங்கிற டீம். அந்த 2க்கான போட்டியை அது வந்து மேட்ச் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாத ஒரு மேட்ச். அவங்க ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க, அவங்க ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க, அவங்க ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க, நாங்கள் ஒரு பாயிண்ட் எடுப்போம். கடைசியில் மேட்ச் முடியும் போது 2 பேருக்கும் ட்ரா. அப்போ உள்ள ரூல்ஸ் படி 2 பேருக்கும் ட்ரா ஆனால் யார் முதல் பாயிண்ட் எடுத்தாங்களோ, மேட்ச் ஆரம்பத்தில் யார் முதல் பாயிண்ட் எடுத்தாங்களோ அவங்க வின்னர்னு சொல்லி அப்படி ஒரு ரூல்ஸ் முந்தி இருந்துச்சு. அந்த ரூல்ஸ் படி நம்ம ஜான் தாமஸ் அணி அந்த 1967-68 சாம்பியன்ஷிப்பில் வின்னர் ஆனது. ஜான் தாமஸ் கபடி கழகத்தை பற்றி உங்களை பற்றி நிறைய சொன்னீங்க தாத்தா. நீ அடுத்து நம்ம சுவாரஸ்யமான விஷயத்தை அடுத்த தடவை நம்ம எப்போ பார்க்கணுமோ அப்போ பார்க்கலாம். ரைட், ஓகேம்மா. ரொம்ப சந்தோஷம் நீ கேட்டது எல்லாத்துக்கும்.